போதுமா? இப்போ உனக்கு திருப்தி தானே? அன்னைக்கு சந்தையில நீ என்ன காப்பாத்தாம போயிருந்தா நான் மட்டும்தான் செத்திருப்பேன். இன்னைக்கு இன்னைக்கு என் அம்மா இல்ல, என் சொந்தக்காரங்க இல்ல, என் ஊரே இல்ல. எல்லாரையும் கொண்டுட்டு நீ மட்டும் எதுக்குடி உயிரோட இருக்கேன்னு என் ஊருக்காரங்க எல்லாம் என் மூஞ்சில காரி துப்பி என்ன துரத்திட்டாங்க. இப்ப எனக்கு எந்த வழியும் தெரியல. நான் வாழறதா சாவறதா? சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். நீ எப்படி சொல்லுவ? இதே ஊர் பொண்ணா இருந்தா உடனே தீர்த்து வச்சிருப்ப. நான் அசலூர்காரி தானே. சொல்லு, இப்ப எனக்கு என்ன நியாயம் சொல்ல போற? சொல்லு. நிறுத்து. நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் என்னால இப்ப எந்த பதிலும் சொல்ல முடியல, சொல்லவும் முடியாது. என் பரம்பரையை என்னோட முடிஞ்சு போனாலும் பரவாயில்லைன்னு எந்த ஜனங்களுக்காக நான் இதுவரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம இருந்தனோ அந்த ஜனங்க பண்ண தப்புக்காக உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உனக்கு என்ன பிடிச்சிருந்தா என் பின்னால வா. எத்தனை நாளைக்குன்னு இப்படியே சாப்பிடாம இருப்பீங்க? சாப்பிடுங்கண்ணே. மாப்ள 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 ராசுப்படையாச்சி வசமா மாட்டிக்கிட்டா மாப்ள. ஜெயந்திய வேலைக்காரியாவது போனுதான் நினைச்சோம். அவ ஏதோ மாயமாலம் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மாப்ள. எனக்கு தெரியும், ரொம்ப புத்திசாலி. அவன் கண்ணு முன்னாலேயே அவன் ஆத்தா எரிஞ்சதை அவன் மறக்க மாட்டான். இனி அவன் பட போற பாட்ட பார். அண்ணே, நீங்களா சொல்லி அவரை சாப்பிட வைக்கணும். மாப்பிள்ளை என்ன சாப்பிடலையா? ஓஹோ, கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம். சாப்பிடுப்பா, எல்லாம் வேணாம். குறவ குழம்பு சாப்பிடு. அவ புத்திசாலி நிரூபிச்சிட்டார்ல, அது போதும்டா. சாப்பிடு. தண்ணு தண்ணு. படையாச்சி சத்தம். அக்கா, அக்கா, நம்ம ராசுவுக்கு நம்ம இப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். அவன் விதி அப்படி ஆகி போச்சு. அதை நினைச்சுதாக்கா நான் பாட்டு பாடி மனசெல்லாம் தேத்திட்டு இருக்கிறேன். நீ ஏக்கா கண்ணு கலங்குற? நானடா கலங்குறேன்? பின்ன உன் கண்ணுல தண்ணி வருது. சந்தோஷம்டா, சந்தோஷம். எங்க என் புள்ள கல்யாணம் பண்ணிக்காமே இருந்துருவானோன்னு வெசனப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ அது கல்யாணம் நடந்துச்சேன்னு பூரிச்சு போயிருக்கேன்டா. அது இல்லக்கா, அவ யாரோ எவளோ, ஆனா அவதாண்டா நம்ம வம்சத்துக்கே வாரச கொடுக்க போற மகாலட்சுமி.
எதுக்குடா எந்திரிச்ச? நீ எதுக்கு எந்திரிச்சியா? டேய் படுறா. இப்படியா செய்வேன்? மனுஷனை கொல்றதுக்கு 1000 வழி இருக்கு. ஏன் அழுவுற? போட்ட கல்லு தலையில விழாம காலில் விழுந்துச்சுன்னா பண்றதெல்லாம் பண்ணிட்டு அழுக வேற. நிறுத்து. உங்கள ஆணு பெண்ணு எல்லாருக்கும் இதே புத்தி தானா? கொஞ்சம் கூட நிதானமே இல்லையா? நிதானமா போட்டு நானும் போய் சேர்ந்திருப்பேன். நீ நினைச்சது நடந்திருக்கும். ஏன் என்ன யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நம்மளாலே தூக்க முடியல. கண்டிப்பா அவளால் தூக்க முடியாது. கடவுளே, இந்த அம்மி குழவையாலே என் காலுக்கு தீங்கு வரணும். இது இங்க இல்லைன்னு எவன் அழுதா? சனியனே, இன்னையோட தொலைஞ்சு போ. அப்பா, இன்னைக்கு நிம்மதியா தூங்கலாம். முதல்ல நீ குடி, அப்புறம் நான் குடிக்கிறேன். முத்துராமலிங்க தேவர் காமராஜரையும் சொன்னப்பவே 10ஆவதுக்கு நான் விவேகானந்தரையும் சேர்த்து சொன்னேன். இப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரே ராத்திரியில கவுந்துட்டீங்களே மாப்பிள்ள. ஏன் அப்படி சொல்றேன்னு உனக்கே தெரியும். மாப்பிள்ள, எல்லாருடைய ஃபர்ஸ்ட் நைட்லயும் பொண்ணுக்கு தான் சத்தம் போடுவாங்க. ஏன் ஃபர்ஸ்ட் நைட்ல கூட அப்படிதான் நடந்தது. ஆனா இங்க சமாச்சாரமே வேற மாதிரி இருக்க. ஏன்? ஒண்ணுமில்ல மாமா, ஆ, கட்டில இருந்து கீழே விழுந்துட்டேன். ஆ, காலில் அடிபட்டுடுச்சு. பாருங்க, கட்டு போட்டிருக்கேன். பார்த்து பார்த்து. இதுக்கு தான் மாப்பிள்ள கட்டுப்படுத்தாதீங்க கட்டுப்படுத்தாதீங்கன்னு சொன்னேன். கேட்டீங்களா? இப்ப கட்டு போட்டு இருக்கிறீங்க. ஆமா, உண்மையிலேயே கட்டில இருந்து விழுந்ததா அடிபட்டதா? ஆமா மாமா, கட்டில இருந்து விழுந்தா அடிபட்டது. அம்மா உட்காருங்கம்மா. என் கொழுப்படுத்த வாயால என்னென்னமோ நடந்து போச்சு. சந்தையில நடந்தது ஐயா வெளியில சொல்லவே கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கினார். என் கெட்ட நேரம் சனிய எல்லாத்தையும் உளறி தள்ளிட்டேன். இப்படிலாம் நடக்கணும்னு தெரிஞ்சிருந்தா நான் ஐயாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறி இருக்க மாட்டேன். உங்க ஊரை கொளுத்தி உங்களெல்லாம் இந்த நிலைமை கொண்டாந்து விட்டது நான் தான். என்ன மன்னிச்சிருமா. நேற்று ராத்திரி பூரா ஐயா தூங்காம மொட்டை மாடியில நின்றுட்டு இருந்தாரு. அவர் மேல மட்டும் சந்தேகப்பட்டுறாதீங்கம்மா. அவர் மேல ஒரு குத்தம் இல்லை. நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு அவரை சந்தோஷமா வச்சுக்கங்கம்மா. வேற எங்காவது வச்சா மிளகாய் அரைச்சிருவான்னு மாப்பிள்ள ரூம்ல அம்மியும் குழவையும் வச்சா அதை எவனோ தூக்கிட்டு போய் வெளியே வீசி இருக்கிறான். விட்டுருவனா நானே? என்ன புலம்புறீங்க? வேற ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள. அம்மி முதிச்சு அருந்தது பார்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. நானும் அப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கட்டின பொண்டாட்டி தான் என் கூட இல்ல. அவ ஞாபகார்த்தமா அவ விட்டுட்டு போன அம்மியும் குழவையும் உங்க ரூம்ல பத்திரமா இருக்கட்டும்னு வச்சிருந்த மாப்பிள்ள. எவனோ புறம் முடிச்சு தூக்கி வெளியே வீசிட்டானா பாருங்களேன். மாப்பிள்ள, முக்கியமா நீங்களும் அந்த கல்லு மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. நம்ம விதி இந்த கல்லில் தான் எழுதி வச்சிருக்கான். அதை மாத்த யாரால முடியும்? நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் மாமாவே கல்லை கொண்டு வச்சுட்டு போயிருக்காரு.
கொட்டிக்கிட்டியா? என்ன முறைக்கிறேன்? கொட்டிக்கலன்னா சீக்கிரமா கொட்டிட்டு வந்து தெம்பா தூக்கி போடு. ஒரேடியா போய் சேர்ந்துடுறேன். சாவ போறவனுக்கு தண்ணி ஒரு கேடா. நல்லா பாத்துக்க. தலை இந்த பக்கம் வச்சிருக்க. ஒரு சின்ன உதவி. நல்லா தூங்கினதுக்கு அப்புறம் ஒரே போட்டுல போற மாதிரி போடு. என்ன ஏன் அழுவுற? நான் உங்களை போய் கொல்ல பார்த்தேன்னு நீங்க இவ்வளவு நல்லவரா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. இனிமே நான் அப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. எதுக்கு கத்துற? என்ன பண்ணிட்டாங்க உன்ன? கொஞ்சம் மெல்லமா தேங்க. செத்த நாளி சும்மா இரு. இப்படி தேய்க்கலன்னா விளக்கெண்ண போகாது. ஆமா, இந்த காலத்து பிள்ளைங்க கிட்ட வாரத்துல ஒரு நாளைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிங்கன்னா எது கேக்குது? இரு. குழந்தை மாதிரி குடிக்கிற. என்னங்க இது? தென்னங்கோல் எல்லாம் வெட்டி கிடக்குது. டேய், யாரா தோப்புல கொலையெல்லாம் வெட்டி போட்டவன்? மரியாதை வந்துரு. நீ இருக்கிற இடம் எனக்கு தெரியும். வரையா இல்லையா? அவன் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா? அப்படி சொன்னாதான் வரும். இப்ப நீ இங்க வரையா, நான் அங்க வரட்டுமா? ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, நான் திருடா இல்ல. என்னால பசி தாங்க முடியல. நான் தான் ஐயா. இனிமே என்னால அலைய முடியாது, மன்னிச்சிருங்க ஐயா. இனிமே நீங்க என்ன சேர்த்தா ஆகணும். பாரு, 2 பேரும் பார்வதி பரமசிவம் மாதிரி இருக்கீங்க. எந்திரின்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயா. இப்ப சொல்லி பாருங்க ஐயா. அண்ணிய பாரு, லட்சுமி கடாச்சமா இருக்காங்க. உங்க கடக்கனால ஐயாவை ஒரு பார்வை பார்த்தா போதும். சரி சரி, ஏந்திரிச்சு தொலை. ஐயா, அண்ணி வந்த நேரம் எப்படி கொலை கொலையா குலுங்குது பாருங்க. டேய், ஒரே அடியா காக்க பிடிக்காதடா. அது கொலை நல்ல 3 மாசம் ஆச்சு. இவ இப்பதான் வந்தா. இல்ல, அதான் வந்து நான் அன்னைக்கு நான் ஏன் கையால இளநீ வெட்டி கொடுக்க போறேன். டேய் குடுறா. ஏன் பொண்டாட்டிக்கு இளநீ வெட்டி கொடுக்க எனக்கு தெரியும். நீ போ. இல்லையா, அது போடாண்டா. ஐயா, இது எடுக்க வந்தேன். சரி போடா. போடா. ஆமா, பெரிய இளநீ வெட்டுற பரம்பரை. அம்மாவுக்கு ஒரு நாளாவது இளநீ வெட்டி கொடுத்துருப்பாரா? அண்ணி வந்தவன ஐயா கவுந்துட்டாரு. என்னடா மனோகர? ஒண்ணு இல்ல. குடு. இந்தா. சாப்பிடு. போதும் போதும், எனக்கு போதும். இது எல்லாத்தையும் நீதான் குடிக்கணும். ஐயோ வேணாம், எனக்கு போதும். நான் அப்பவே சொன்னேன் வேணான்னு. நீங்க கேட்டா தானே எங்க கேக்குறீங்க? நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். காலமுள்ள வரைக்கும் காலடியில் கிடக்க நான் தான் விரும்புறேன். நெடுங்காலம் நான் புரிஞ்ச தவத்தாலே நீ கிடைச்ச பசும் பொன்ன பித்தளையா தவறாக நான் நினைச்சேன். நேரில் வந்த ஆண்டவனே, ஊரறிய உனக்கு மாலையிட்ட பிறகு ஏம்மா சஞ்சலம்? உன்னுடைய மனசும் என்னுடைய மனசும் ஒன்றாய் சங்கமோ?
எங்கும் முந்தன் உயிர்தான். இனி வரும் எந்த பிறவியிலும் உன்னை சேர காத்திருப்பேன். விழி மூடும் இமை போல விலகாமல் வாழ்ந்திருப்பேன். உன்னைப் போல தெய்வமில்லை, உள்ளம் போல கோயிலில்லை. தினந்தோறும் அர்ச்சனைதான், எனக்கு வேறு வேலை இல்லை. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். என்னுடைய மனச தந்துவிட்ட பிறகும் ஏம்மா கலங்குற? வங்கக்கடல் ஆழம் என்ன வல்லவர்கள் கண்டதுண்டு, அன்பு கடல் ஆழம் யாரும் கண்டதில்லையே. என்னுடைய நாயகனே, ஊர்வணங்கும் நல்லவனே, உன்னுடைய அன்பு கந்த வானம் எல்லையே. எனக்கென வந்த தேவதையே சரிபாரி நீ அல்லவா? நடக்கையில் உந்தன் கூட வரும் நிழல் போலே நான் அல்லவா? கண்ணன் கொண்ட ராதையன ராமன் கொண்ட சீதையன மடி சேர்ந்த பூரதமே மனதில் வீசும் மாருதமே. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். என்னுடைய மனச தந்துவிட்ட பிறகும் ஏம்மா கலங்குற? நெடுங்காலம் நான் பொறிச்ச தவத்தாலே நீ கிடைச்ச. திருக்கோயில் வீடு என்று விளக்கேற்ற நீயும் வந்த. நேரில் வந்த ஆண்டவனே. நீ ரெடியாட்டியா? சரி சரி, வேட்டி சட்டை கொடு. இன்னைக்கு நீங்க வேட்டி சட்டை போடக்கூடாது. அப்ப சினிமாவுக்கு வேண்டாமா? சினிமாக்கு கண்டிப்பா போறோம், ஆனா நீங்க வேட்டி சட்டை மட்டும் போடக்கூடாது. ஐயோ, அசிங்கமா இருக்கும்ல. அசிங்கமாலாம் இருக்காது. இன்னைக்கு இதுதான் போடுங்க. ஐயோ, இது அதை விட அசிங்கமா இருக்கும்டா. இல்ல, இன்னைக்கு நம்ம சினிமாக்கு போகணும்னா நீங்க இததான் போட்டுக்கணும். ஐயோ, இதெல்லாம் நம்மளால போட முடியாதுமா. போடுங்க. போட முடியாது. போட முடியாதா? ஆமா. அப்ப நீங்களே போங்க சினிமாக்கு. பூச்சிட்டியடா. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் இல்லாம இது 2 கால் வெட்டி நான் போட்டதே இல்ல. இதெல்லாம் நமக்கு ஒத்து வருமாடா? கோவத்துல தாண்டா ரொம்ப அழகா இருக்கு. நீங்க எதுவும் சொல்ல வேணாம். உங்களை பேண்ட் சட்டையில பார்க்கணும்னு எவ்வளவு ஆசைப்படுறேன். அது தப்பா? தப்பில்லதான். வேணும்னா ரூமுக்குள்ளே போட்டு காட்டட்டுமா? அதெல்லாம் வேணாம். இது சினிமாவுக்கும் போட்டுட்டு வந்தாதான். போட்டுதான் ஆகணுமா? ஆமா. ஐயோ என் ராசு என் கண்ணே பட்டுட்டு போல இருக்குப்பா. அம்மா, இவதான் ஏதோ ஆசைப்பட்டானா நீயும் சேர்ந்துக்கிட்டு. சும்மா இருங்க. இந்த Dress உங்களுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? யார் இது புதுசா இருக்கு? ஐயா வீட்ல இருக்காரா? ஏன் மரகதான் கண்ணாடி கழட்டி நல்லா தொடச்சு போட்டு பாரு. இது என் மகன் ராசுதான். என்ன சோக்கா இருக்கான் பாரு. என்ன கேனச்சிருக்கேன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? என் ஐயா வெள்ளை வெளேர்னு வெள்ளை சட்டைய போட்டுக்கிட்டு வெள்ளை மல்லு வேட்டிய கட்டிக்கிட்டு என் மவராச நடந்து வந்தா அத பார்க்க 1000 கண்ணு போதாதே. சோள காட்டு பொம்மைய காட்டி எல்லாரும் என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? தள்ளுங்க, நானே போய் ஐயாவை பாத்துக்கிறேன். என்னாச்சு பாத்தியா? இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. இருந்தாலும் ரொம்ப அழகா இருந்ததுல்ல? ஜெயந்தி, இந்தாம்மா இத புடி. எதுக்கு? இன்னையிலிருந்து இந்த குடும்பத்து வரவு செலவு எல்லா பொறுப்பையும் நீ தான் பாத்துக்கணும். இந்த சாவி கொத்து என் மாமியார் எனக்கு கொடுத்தது.
அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் அவங்க சொன்ன மாதிரியே வாழ்ந்து காமிச்சிட்டேன். அதே மாதிரி நீயும் வாழ்ந்து காமிக்கணும். இந்தா வச்சுக்க. நம்ம குடும்பத்துக்கு எம்மா பெரிய சோதனை வந்தாலும் பரம்பரை பரம்பரையா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நம்ம வீட்டு அடுப்பு மட்டும் அணையாம பாத்துக்கணுமா? வர்ற அம்மாவாசை அன்னைக்கு உன் கையாலேயே அரிசி அளந்து போட்டு சாப்பிட வர்றவங்களுக்கெல்லாம் நீயே சமைச்சு போடு. இங்க வரவங்களுக்கு மட்டும்தானா? இந்த ஊருக்கே ஆக்கி போட்டுமா? ஓ மவராசியா செய்யி. அன்னைக்கு நம்ம ஊர்ல யாரும் அடுப்பு பத்த வைக்க வேணாம்னு சொல்லிவிடுறேன். சரி அத்தை. இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. என்னைக்கும் எங்களுக்குள்ள எந்த பிரிவும் வராம நீ தான் துணை இருக்கணும். எங்கேயோ கிடந்த என்ன இப்பேற்பட்ட ஒரு மனுஷன் கூட வாழற பாக்கியத்தை கொடுத்துருக்க. காலம் பூரா அவருக்கு பணிவிடை செய்யற புண்ணியத்தை கூட. அவருக்கு எந்த நிலையிலும் எந்த ஆபத்தும் வராம நீ தான் பாத்துக்கணும். சேர்ந்து இன்னும் நல்லா வேண்டிக்க. என்ன அம்சம் பகவானே, உன்னை பார்க்க ஆயிரங்கன்னு போதாதே. இதெல்லாம் பார்க்கவும் ஆத்தாளுக்கு கொடுத்து வைக்கல சேர்ந்து. நான் ஒருத்தன் பழசெல்லாம் கிளறிக்கிட்டு அங்கே யார் சோறு இல்லாமல் இருந்தா உனக்கு என்ன, ஊடு இல்லாமல் இருந்தா உனக்கு என்ன? வசதியான வாழ்க்கை வந்த உன்னை பழசெல்லாம் மறந்துட்ட பாத்தியா? இல்லன்னா அவர் ரொம்ப நல்லவர். நடந்ததுக்கு அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் கூட பைத்தியக்காரத்தனமா அவர் கொல்ல பார்த்தேன். மணிமாறன் மனசு மாத்திக்க சொல்லுங்கண்ணா. எங்களுக்கே புத்தி சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டியா? இல்லன்னா அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. நாங்க நல்லபடியா வாழணும்னா நீங்க மனசு வச்சாதான் முடியும். ஜெயந்தி, 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 ஒரே சாமி எவ்வளவு நாளைக்கு கும்பிட்டுக்கிட்டு இருப்பேன்? இன்னும் எத்தனை சாமி இருக்கு? என்னாச்சு? ஒண்ணு இல்ல. ஆஹா, வண்டர்ஃபுல் ஒயிட் இஸ் சிட்டிங். ஒயிட்டி, இன்னைக்கு என் மனசை உன்கிட்ட ஓபன் பண்ண போறேன். இது சாதாரண ரோஜா இல்ல, ஸ்பெஷல் சாதா. இதை நான் உங்ககிட்ட கொடுத்த உடனே உன்னோட இதயத்தை நீ எனக்கு கொடுத்துருவ. அப்புறம் என்ன? அந்த 3 அண்டங்காய்க்கும் அடிக்க போறேன் பாரு. 1 ரூபாய் விட்டு ரோசா ஃப்ளவரே ராசகுமாரி ஆசை கிளியே. ஒயிட்டி, ஹேண்ட் கிரைண்டர்ல அப்படி என்னத்தை போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிற? இட்லிக்கு உளுந்து உடைச்சிட்டு இருக்க. தமிழ்நாட்டுல வர வர ரொம்ப வன்முறை ஜாஸ்தியா போச்சு. உளுந்த உடைக்கிறேன்றான், தோசையை சுடுறேன்றான், கொத்து புரோட்டாங்கிறான். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? இந்த ஊர்ல தான் இட்லி, பொங்கல், பூரி, வடை இதையே சாப்பிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப என்ன சொல்ல வந்த? சொல்ல வரல ஒயிட்டி, என்னோட இதயத்துல இருக்கிறத சிம்பாலிக்கா உன்கிட்ட காட்ட வந்தேன். அறிவு இருக்காயா உனக்கு? குச்சி எப்படி நீட்டுற? கண்ட கில குத்தினா என்ன ஆறுது? இல்ல ஒயிட்டி, இது டாப்ல ஒண்ணு இருந்துச்சு, அது எங்க போச்சுன்னு தெரியலையே. ஐயோ, அதுல போட்டு அரைச்சது அதுக்கு வலிக்கும். உளுந்தையும் என் உள்ளத்தையும் ஒன்னா போட்டு அரைக்கிறாளே, எங்க போச்சு அந்த காதல் ரோஜா? யாரோ ஒருத்தன் சதி பண்றான். Who is the black sheep? யார்? என்னது நீ காலையில இருந்து எல்லாம் தப்பு தப்பா நடக்குது? டாப்ல இருக்கிற மாதிரி இருக்குது, காணாம போயிருது. ஓப்பனா இருக்கிற மாதிரி இருக்குது, மூஞ்சி தெரியுது, டப்புன்னு க்ளோஸ் ஆகி போயிருது. ஒண்ணும் இல்லையே, எதுவுமே புரியலையே, டென்ஷனா இருக்குதே. நான் இங்க இல்லன்னு தெரிஞ்ச உடனே எல்லா பயலுக்கும் துளுருட்டு போயிருக்குமே. ஆமா, அவன் ஏன் இங்க வந்துட்டு போறான்? நீ ஒண்ணும் கவலைப்படாத, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இப்ப வந்துட்டு போறானே அந்த கேனப்பைய, அவன் டசு புசு கிஸ்ன்னு சொல்லி உன்னை மடக்க பாக்குறான். நீ அதுக்கெல்லாம் அசமடங்கிறாளா? படைய செய்ய பேரை சொல்லிக்கிட்டு ஒரு முக்கா கிழம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குதே, அத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? ஒரு ராத்திரி அவன் பொண்டாட்டி அவன் கூட வாழ்ந்தாளா, சொல்லாம கொள்ளாம ஓடிட்டா. அப்புறம் இஷ்டம்.
அப்படியே நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டாலும் நீ 2ஆம் தரம். அது மூஞ்சாது அழுவுன பலாப்பழம். வாஸ்தவம். நொறுங்கி போன அப்பளம் மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு வவ்வாலாட்டம் வாய வச்சுக்கிட்டு அலையிறானே அந்த எடுபடி அவனையும் நம்பாத. இந்த மாதிரி நேரத்துல தான் மாப்பிள்ளைய மனசுல வச்சுக்கணும். புரியல? பொறுமை. நான் ஒன்னும் இவனுங்கள மாதிரி கிடையாது. நாக்குல சனி இருக்கிறவன பாத்துருக்கிறியா? இவன் தான் இது. என்னோட எஃபெக்ட நாளைக்கு பாரு. இன்னைக்கு பார்க்க முடியாதா? என்ன மாப்பிள்ள இது? ஏன் மலையில் நனைஞ்சு கிடக்குற? ஐயோ, ஏந்திர மாப்பிள்ள, ஏந்திரு. எல்லாருக்கும் ஊட்ட கட்டி கொடுத்துட்டு நீ ஏன் மாப்பிள்ள இப்படி கிடக்குற? இல்லடா, இன்னைக்கு பெயர் மழை அன்னைக்கு பெஞ்சிருந்தா நம்ம ஊர் எரிஞ்சிருக்காவில்ல. சரி, போனது என்னாச்சு? அவன் நமக்கு துரோகம் பண்ணிட்டான் மாப்பிள்ள. என்ன சொல்ற? அவன் சொல்ற எதையும் இனி அவன் செய்ய மாட்டான். வசதியான வாழ்க்கை கிடைச்சதும் அவன் வாழ ஆரம்பிச்சிட்டான் மாப்பிள்ள. இனி அவளை நம்பி பிரயோஜனம் இல்லை. என்ன என்ன இது? வேண்டுதல்ப்பா. அப்படி என்ன வேண்டுதல்? முட்டில ரத்த வர அளவுக்கு இப்ப என்ன நடந்து போச்சு? எதுக்குமா இதெல்லாம்? அத்தை திட்டாதீங்க, நான் தான் அவங்கள கூட்டி வந்தேன். எனக்கு பயமா இருக்குங்க. ஏன்? மணிமாறனும் மன்னாரும் நம்மள பிரிச்சிடுவாங்களோன்னு. பைத்தியம், நம்மள பிரிக்க எந்த சக்தியாலையும் முடியாது. என்ன சாப்பாடுலாம் எப்படி இருக்கு? அதை ஏப்பா கேட்குற? இலை போட்டால் தண்ணி ஊற்ற மாட்டேங்கிறாங்க, சோத்தை போட்டால் குழம்பு ஊற்ற மாட்டேங்கிறாங்க. முன்ன மாதிரி இல்லை. இதெல்லாம் ஐயாவுக்கு தெரியுமோ என்னமோ போ. ஓஹோ, அப்ப கவனிக்கிறவங்க சரியில்லை. இப்ப பாரு, நான் வந்துட்டேன்ல. ஏன் அழக ஒரு இலை எடுத்துருவா. இது இருக்கட்டும். பெலப்ஸ் தண்ணி கொடு. நீ சொன்ன மாதிரி மரியாதை ரொம்ப பிரமாதம். ஏதோ நல்ல சோறு தின்னுட்டு இருக்கேன், அதையும் கெடுத்துரு போல இருக்கு. அவனை பார்த்தியா மேஸ்திரி? என்ன எவ்வளவு இலக்காரமா நினைக்கிறான்னு. இலையை தூக்கி மூஞ்சில வீசுறான், டம்ளர் நசி வச்சு தண்ணி ஊத்துறான். நான் எப்படி குடிக்கிறது? நாய் மாதிரி நக்கி நக்கி குடி. யார பார்த்து நாய்ங்கிற? உன்னை தாண்டா அனாத நாய. நாயின்னு வேணா சொல்லிக்க. இந்த அண்ணாதை சொல்றவங்கள வச்சுக்காத. பெரிய ராஜ பரம்பரை இவரு. டேய், ஒருத்தன் செத்தா அழுகிறதுக்கு தூக்குறதுக்கு 4 பேர் வேணும். உனக்கு யாரா இருக்கிறா? ஏன் இல்ல? எனக்கு ஏன் இல்ல? எனக்கு என் படையே இருக்குது. ராசு படையாசியினுடைய நேரடி வளர்ப்பு மக இவரு. ஓட்டதை வலிச்சு தின்னுட்டு போடா நாய. இப்படி போடுற சோத்த நாய் கூட திங்காதயா. தபார், இனி நீங்க போடுற சோத்த திங்க வேண்டாம். இந்த செருப்பாலே அடியா. என்ன இந்த செருப்பாலே அடி, இந்த செருப்பாலே அடியா, செருப்பாலே அடி. இவர் பெரிய கவரிமான் பரம்பரை. போடா. எப்படி? கொஞ்சம் ஓவர் தான். என்னங்க கூப்பிடுறேன்ல, இங்க வாங்க. என்ன? கிட்ட வாங்க. சரி கொடு. நான் உன்னை அது கூப்பிடல, கிட்ட வாங்கண்ணா. என்ன மறைக்கிறீங்க? இது உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்றதா? வரும்போது மறக்காம வாங்கிட்டு வாங்க. போங்க.
ஐயா என்ன வேணுங்கய்யா? இது வேணும். பொம்மை எல்லாம் விற்கிறதுக்கு இல்லைங்கய்யா. அதில் மாட்டிருக்கல அது. சைஸ் என்னையா? பரவாயில்லையா, இருக்கிற எல்லா சைஸையும் அனுப்பிக்கிறேன். அம்மாவுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு மற்றதை திருப்பி அனுப்பிச்சிருங்க. அந்த படம் எல்லாம் தெரியாமல் பேக் பண்ணுங்க. சரிங்க. ஐயா என்னங்கய்யா பண்டில் இவ்வளவு பெருசா இருக்குது? இதுவும் உனக்கு தேவையில்லை. அதை ஷேர் உட்கார். சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். வேலு தொல்லை தாங்க முடியாம தான் உன்னை கூப்பிட்டு வந்தேன். தேங்க்ஸ்யா. டேய் அது பால் அல்வாடா. எதுக்கு இவ்வளவு? எல்லாரும் கொடுக்கறதா. ஏறு உட்கார். ஐயானா ஐயாதான். என்ன தாராள மனசு. நீங்க வாங்கின பால் அல்வாவே எனக்கு ஒரு டவுட். அதை செஞ்சது எருவு பால்லையா பசும் பால்லையா? கழுத பால்ல. ஃபாரின்ல இதுக்கெல்லாம் மிஷின் கண்டுபிடிச்சிட்டான். இன்னும் தமிழ்நாட்டுல கையாலே தடவிக்கிறத பார். ராஸ் எங்கடா? வெளியே வில்லேஜ்காரங்களோட பேசிங். இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்குள்ள வர்றீங்க. see you. மம்மி ஐயா இது வரைக்கும் எப்பவாவது உனக்கு அல்வா வாங்கி கொடுத்துருக்காரா? இல்லையே. நேத்து வந்த பொண்டாட்டிக்கு அல்வா பூனை அமர்க்கலப்படுத்துறாரு. அப்படியா? இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன இருக்கட்டும், பெத்த தாய் உன்னை ஆஃப் பண்ணிட்டாரு. என் மனசு கேட்கல. அதனால தான் உனக்கு பால் அல்வா வாங்கி வந்திருக்கேன். சாப்பிடு, ஜாலியாரு, என்ஜாய். see you. தூக்கி வைங்கடா. ஹாய் அங்கிள், யூ வாண்ட் அல்வா? வேண்டாம். பால் அல்வா? அப்ப கொடு. ஹாய் உழைப்பாளி, கேட்ச் இட். ஹாய் தொழிலாளி, கேட்ச் இட். உங்களுக்கெல்லாம் உதவி செய்யறவன் தான் மனிதன். கோல்டான கைகள் புண்ணாகலாம். வெயிட்டி. சே யூஸ்லெஸ் பாத்திரம். டோன்ட் டாக். இதெல்லாம் நீ பாக்குற ஒர்க்கா? உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? இதோ பார், உனக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அல்வா, மில்க் அல்வா. நான் வாங்கிக்க. மத்தவங்களுக்கு 1 பாக்கெட், ஆனா உனக்கு 2 பாக்கெட். வாங்கி பார், பிரிச்சு பார், அப்புறம் பாரு பத்தலைன்னு சொல்லுவேன். வாங்கிக்கோ. see you miss. இந்த கிஸ். L for lion. M for milk அல்வா. என்ன அண்ணி, பெரிய பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்களை எல்லாம் உருவாக்கிட்டு இருக்கீங்க போல தெரியுது. இத பாத்தீங்களா, மில்க் அல்வா. ஐயா தான் வாங்கி கொடுத்து வீட்டுல கொண்டாந்து வைக்க சொன்னாரு. நான் எடுத்து எல்லாருக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் யாருக்கு வேணாலும் கொடுங்க, எவ்வளவு வேணாலும் கொடுங்க. நீங்களும் எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க. மிச்சம் மீதி ஏதாவது இருந்ததுன்னா ஐயாவுக்கு கொடுங்க. மே ஐ கோ? Go. அப்படியே என்னுடைய பங்கையும் கொடுத்துட்டீங்கன்னா போயிருவேன். தேங்க்யூ. இன்னைக்கு படிச்சது போதும், வீட்டுக்கு போய் ஹல்வா சாப்பிடுங்க. என்ன? சரி டீச்சர். நாளைக்கு மறக்காம வந்துருங்க. போயிட்டு வாங்க. அல்வா அல்வா டொண்டொண்டொண்டொண்டொண்டொங் மில்க் அல்வா. ஹாய் மம்மி. என்ன முறைக்கிற? மேனர்ஸ் தெரியாது? அல்வா தின்னியே ஒரு தேங்க்ஸ் சொல்லக்கூடாதா? போடா துப்பு கெட்ட பயல. அல்வாவையும் தின்று விட்டு அடித்து விட்டா போகிறாய். போ மம்மி போ. நன்றி கெட்ட உலகமடா கோபரா. நன்றி கெட்ட உலகம். அங்கிள், வயசாயிட்டாலே எல்லாருக்கும் புத்தி தடுமாறி போயிடுது. யாருமே உங்களை மாதிரி ஸ்டெடியா இருக்கிறது இல்ல. பாருங்களேன், அல்வா வாங்கி கொடுத்ததுக்கு மம்மி என்ன அடிச்சுட்டு போகுது. மம்மி அடிச்சது தப்புதான். நான் தான் உன்னை அடிக்கணும். வாங்கிக்க. யோ, இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. மரியாதை கெட்டுடும். இன்னொரு தடவை இப்படி பண்ண ஐயா கிட்டே சொல்லிடுவேன். 10மா 10 வேற கேக்குற? வாங்கி கொடுத்ததே ஐயா தானே. இந்தா வாங்கிட்டு வர சொன்னியே, சைஸ் என்னன்னு சொன்னியா? அங்க எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு. இங்க மானமே போச்சு. நாகராஜ் கிட்ட ஏங்க இதெல்லாம் கொடுத்தமிச்சீங்க? அதுகிட்ட கொடுத்தமிச்சதுக்கு என் பொண்டாட்டி தான் கேட்டான்னு ஊர் பூரா போஸ்ட் அடிச்சு ஒட்டிருக்கலாம். என்னாச்சு? பின்ன என்னங்க, இது பால் அல்வான்னு அத்தையில இருந்து ஒருத்தரை விடாம எல்லாருக்கும் கொடுத்துருச்சு நாகராஜ். பத்தாதுக்கு நானும் அதை பேச்சு கேட்டுக்கிட்டு டியூஷன் படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் கொடுத்து அமிச்சிட்டேன். இந்நேரம் அவங்க பிரிச்சிருப்பாங்க. ஐயோ, கொண்டா நீங்க வைக்கத்தானே சொன்னேன். அவனை ஆடி வெள்ளிங்கிறது கேள்விப்பட்டிருக்கிறேன். அடி வெள்ளிங்கிறது இதுதானா? ஏன்னா வர்றவன் போறவன்லாம் அடிக்கிறான். ஒருவேளை அல்வா டேஸ்ட் சரியில்லையோ? ஓகே, நாமளே டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். உங்க சார் அன்னிட்டு இருக்குது என்னோடது. ஐயா ஐயா, ஏன் இப்ப என்ன அடிச்சீங்க? ஐயா, எல்லாரும் அடிக்கிற மாதிரி நீங்களும் அடிக்கிறீங்களா? ஏன் அடிச்சீங்க சொல்லுங்க ஐயா. நான் என்ன சொன்ன, நீ என்ன பண்ணிருக்க? எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக தான் அல்வா வாங்குனீங்க. அதை நீங்க கொடுத்தானே நான் கொடுத்தானே, நானே எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன். ஐயா ஐயா அதை கொடுங்க ஐயா. ஐயா அது என் பங்கையா. ஐயா அதை கொடுங்க ஐயா. இது அல்வா இல்ல. அப்ப இதுக்குள்ள என்ன இருக்கு? அல்வா இல்லையா? மத்தவங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா அடிச்சா நீங்க டபுள் ஸ்ட்ராங்கா அடிக்கிறீங்க. அப்படி என்ன தாண்டா உள்ள வச்சு பேக் பண்ணீங்க? ஏய், அது எடு. அதுல சௌச்சோ. கத்திரிக்காய் எடு. சீக்கிரம். சாப்பிட வர சொல்லி ஊர்ல எல்லாருக்கும் சொல்லியாச்சா? 12 மணிக்கெல்லாம் கரெக்டா வந்துருவாங்க. குழந்தைங்க பசிதாங்க. அது வேன் வந்திருக்க பாத்தீங்களா? பார்த்த மாப்பிள, அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சாக்கு போக்கு சொல்லாதீங்க, சீக்கிரமா ரெடி பண்ணி அனுப்புங்க.
போய் போய் ஏற வண்டியில. உனக்கு நாளெல்லாம் முக்கியம் இல்ல. அப்படி இல்லையா? அப்புறம் என்ன, எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே? பெருசா முறுக்கிக்கிட்டு இங்க வந்து உட்காந்துருக்க. அப்ப நீ என்ன மதிக்கல? அது இல்லையா, அவர் என்ன பேசின பேச்சு என்னால தாங்க முடியலையா. என்ன அனாதன்ட்டாங்கய்யா. எவன்டா சொன்னது உன்னை அனாதன்னு? உங்க மாமாதாயா. ஐயா, அங்க சாப்பாடு போடுற விதமே சரியில்லையா. இலைய தூக்கி வச்சுறாங்க, தமிழரை நசுக்கி வச்சு தண்ணி ஊத்துறாங்க. எப்படி குடிக்கிறதுன்னு கேட்டா நாய் மாதிரி நக்கி நக்கி குடுறாங்கய்யா. சரி வாட, நான் பேசுறேன். ஐயா, நான் செத்தா நீங்க அழுவீங்களா ஐயா? என்ன பேசுறேன்? அது இல்லையா, ஒரு மனுஷன் செத்தா அழுவுறதுக்கு 4 பேர் வேணும், தூக்கிறதுக்கு 4 பேர் வேணும். உனக்கு யாரா இருக்கா அனாத நாயான்னு கேட்டாங்க ஐயா. எனக்கு நீங்க என் ஐயா இருக்கீங்க பாரு தட்டு சொன்னாயா. ஐயா, நான் செத்தா அழுவீங்களா? வா. விருந்தாடி வைக்கிற ஒரே குளத்தினானுகள்ல உங்க கையாலேயே ஒட்டு மொத்தமா எல்லாரும் சாப்பிட்டோம். என்ன பண்ணிட்டு இருந்தீங்களா? வாங்க வாங்க. டேய், சீக்கிரம் வாங்கடா. குழந்தை பசி தாங்க தெரியாது உங்களுக்கு? ஐயா திட்டுவாரு, மேஸ்திரி திட்டுவாரு. சீக்கிரம் எடுங்கடா. எல்லாம் கலைக்கு ஊத்துறா. என்ன நினைக்கிறேன்? நீ வா. உங்களை இங்க எதுக்கு வச்சிருக்கேன்? இங்க சாப்பாடு போடுற விதம் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். கேக்குறேன்ல? என்னப்பா? நீ சும்மா இருமா கொஞ்ச நாள். இங்க சாப்பாடு போடுற விதம் எப்படி இருக்கணும் தெரியுமா? நாம போடுற சாப்பாட்டை விட நல்லா இருக்கணும். எதுக்கு வேற ஒருத்தர் வைக்காம உங்களை வச்சிருக்கேன்? இதை பொறுப்பா பார்த்துப்பீங்கன்னு தானே? இஷ்டம் இருந்தா வேலை பாருங்க, இல்ல யாரா இருந்தாலும் போய்கிட்டே இருங்க. இவனை யாருன்னு நினைச்சீங்க? இவன் அம்மா வயித்துல பிறக்கலைங்கிற ஒரு தான். இவனை அனாதைன்னு சொன்னீங்களாமே. நானும் என் அம்மா உயிரோட இருக்கிற வரைக்கும் இங்க யாரும் அனாதை கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. டேய், இது உனக்கு உரிமையான சாப்பாடு. நான் பரிமாற உனக்கு. ஜெயந்தி, சாப்பாடு எடுத்துரு. உட்கார. சாப்பிடுறா. அண்ணி சமைச்ச சாப்பாட்டை எங்க சாப்பிடாம போயிடுவோம்னு நினைச்சேன். இந்த ஒரு வேளை சோறு போகுதையா? சாப்பிடுறா. இவனுக்கு என்ன வேணாலும் கேட்டு போடுங்க. என்ன நின்னுட்டு இருக்கீங்க? எல்லாருக்கும் இலை போட சொல்லுங்க. ஐயா, என்னடா? அண்ணி சமைச்ச சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்கு. ஒரு வா சாப்பிட்டு பாருங்க. கொடு. என்னங்க, இன்னைக்கு அமாவாசை விரதம். உங்களுக்கு தனியா சமைச்சிருக்கேன். படிச்சுட்டு தானே சாப்பிடணும். மறந்துட்டீங்களா? ஆமாப்பா. மறந்தே போயிட்டேன். நான் படிச்சு சாப்பிடுறேன், நீ சாப்பிடு. சாப்பிடுறா. சாப்பிடு, பொறுமையா சாப்பிடு.
ஐயா ஐயா நம்ம வேலு என்ன வேலுக்கு? வேலு வாழ நிக்க முடியலையா, வாயில் நொறியா தள்ளுது, மயக்க போட்டு விழுந்துட்டாயா. ஒன்றும் நடக்கல. வேலு வேலு என்னாச்சு? என்ன மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை? என்னடா? ஐயா யாரையும் சாப்பிட சொல்லாதீங்க, சாப்பாட்டுல என்ன கலந்துருக்கியா. ஒண்ணும் ஆகாது, ஒண்ணும் ஆகாது, ஒண்ணும் ஆகாது. யாரையும் சாப்பிட விடாதீங்க. நான் பாத்துக்கிறேன். எல்லாத்தையும் குழி வெட்டி போட்டு மூடுங்க. நாய் கூட சாப்பிட கூடாது. யாரையும் வண்டியில் உட்கார விட்டு மாட்டீங்க. பாத்து என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் என்ன செய்வேன்? ஐயா நான் தான் எல்லாரையும் கூட்டிட்டு போய் அந்த ஊரைய அடிச்சுட்டு வாசப்படி ஏற விடாம என்ன விரட்டி விரட்டி அடிச்சு இல்லையா, ஊரைய காப்பாத்திட்டேயா. உங்க உப்பு தின்னத்துக்கு இது போதையா ஐயா, நான் சத்த ஆகாதீங்கய்யா. அதெல்லாம் பயப்படாதடா, ஒண்ணும் ஆகாது, ஒண்ணும் ஆகாது உனக்கு. ஐயா பள்ளிக்கூடத்துக்கு சாப்பாடு எடுத்துட்டு வாங்கலையா, என்ன பத்தி கவலைப்படாதீங்கய்யா. முதல்ல போய் குழந்தைய காப்பாத்துங்கய்யா, குழந்தைய காப்பாத்துங்கய்யா.